கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். கார்த்திகை மாதம் பிறந்துட்டாலே நமக்கு முதல்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நிறைய பேர் பண்ணுறதில்ல. அப்படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சின்ன விஷயமாக சொல்லிட முடியாது. நமக்கு என்னென்ன பலன்கள் வேணுமோ அது எல்லாமே இந்த தீப வழிபாட்டினால கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த தீப வழிபாடை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர நமக்கு அதனால் வரக்கூடிய ஐஸ்வர்யமாகட்டும் செல்வங்களாகட்டும் என்றைக்குமே நம்மளை விட்டு நீங்காது. அப்படிப்பட்ட இந்த தீப வழிபாடை எப்படி செய்யலாம், எந்த முறைகளில் அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தீப வழிபாடு என்ன, அடுத்ததாக தீபங்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த தீபத்தை எந்தெந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு, தீபங்களுடைய வகையில் ரொம்ப சிறந்த தீபமாக சொல்லக்கூடிய காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாச்சி வடிவம், அதாவது ஒரு வட்ட வடிவத்தில் யாழி முகத்தோடு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா காமாட்சியினுடைய உருவம் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு. ஆனால் இன்றைக்கி பல பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி தேவியினுடைய உருவம் இல்லாமல் இன்றைக்கி பல பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி தேவியினுடைய உருவம் இல்லாமல் கஜலக்ஷ்மி, அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமான், பெருமாள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உருவங்களோட இருக்கிற விளக்குகளை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பண்ணுறது சரியான விதமானு கேட்டால் அது காமாட்சி விளக்கு கூட சேராது. நம்மளுடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய காமாட்சி தீபம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. இப்படிப்பட்ட இந்த காமாட்சி தீபத்தை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தணும், சரியான விளக்கை தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கினுடைய அடிபாகத்தில் மகா சரஸ்வதி இருக்கிறதாகவும் குத்து விளக்கினுடைய தண்டு பாகத்தில் மகாலட்சுமி இருக்கிறதாகவும் அந்த விளக்கேற்றக்கூடிய மேல் பாகத்தில் துர்காம்பிகையாக இருக்கக்கூடிய பார்வதி இருக்கிறதாகவும் ஐதீகம். இப்படிப்பட்ட இந்த தீபம் குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகளில் 2 விளக்காக இருக்கிறது, அதாவது ஜோடி ஜோடியாக ரெட்டைப்படையில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதையும் நம்ம அடிக்கடி ஏற்றி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு, இதிலேயே பஞ்சமுக விளக்கு. அடுத்ததாக டிசைனர் விளக்கு இன்றைக்கி நிறையா வந்துருச்சு, டெரகோட்டா விளக்குன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த எந்த தீபத்தை ஏற்றினாலும் அதில் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரே விதமான பலன்கள் தான். எல்லாமே ஜோதிஸ்வரூபம் தான், எல்லாமே இறைவனுடைய வடிவம் தான். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு அன்றாட பழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி இருக்கிறத ஒரு தன்னுடைய இடமாகவே பாவித்து அவள் இருந்துருவா. அப்படி நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் சரியான விதத்தில் ஏற்றுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இல்லங்களில் நமக்கு நேரமே ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை அமையறதில்லை. தீபம் ஏற்றணுமா இல்லை ஒரு வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே உங்களுக்கு நேரம் இல்லாமல் போகுது. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சமாவது இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி தீபத்தை சுத்தம் பண்ணி வைக்கிறதாகட்டும், தீபம் ஏற்றுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக பண்ணிக்கணும். அப்போது தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய், இந்த தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய தீப எண்ணெய் எல்லாமே கலப்படமாக வருது. அதை முதல்ல தவிர்த்துக்க பார்க்கணும். ஏன்னா இந்த பெட்ரோலியம் வேஸ்ட்லேயே ஆகட்டும் இல்லை பழைய கெட்ட எண்ணெய்கள்லேயே ஆகட்டும் இப்படி தான் இந்த தீப எண்ணெயை நிறைய பேர் தயாரிச்சும் பேக் பண்ணியும் வர்றாங்க. அதையெல்லாம் தவிர்த்துட்டு சுத்தமான செக்கு எண்ணெய், அதே மாதிரி சுத்தமான நெய், இன்றைக்கி டால்டா கலக்காமல் கொழுப்பு கலக்காமல் வரக்கூடிய சுத்தமான நெய், இதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு அதுக்குண்டான பலன் நிச்சயமாக இருக்கும். விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்குள்ளே இறங்க வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தீப எண்ணெயெல்லாம் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தீபம் ஏற்றுறதுனால என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்குமோ அதை விட பாவங்கள் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த தீபம் வச்சாலும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் தீபத்தை தீக்குச்சியில் பற்றிட்டு அப்படியே அந்த தீக்குச்சியை கீழே போடுற வழக்கம். இதை நம்ம மாற்றிக்கணும். நீங்கள் கோவிலில் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை உங்களுடைய இல்லங்களில் தீபம் ஏற்றினாலும் சரி தயவு செஞ்சு ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன், அந்த தீக்குச்சியை அங்கேயே போடாதீங்க. அதுக்குன்னு ஒரு இடத்த தூரமாக கொண்டு போய் போடுங்க.
நிறைய வீடுகளில் நான் பார்த்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க. அந்த காமாட்சி விளக்கு கீழேயே அந்த குப்பையை போட்டு வச்சுருவாங்க, அந்த தீக்குச்சியெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரி குச்சிகளை போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீக்குச்சி அப்படிங்கிறது மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு மெழுகு பேப்பர்னால் செய்ய வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தீப்பெட்டிகள் நம்ம பயன்படுத்திட்டு அதை குச்சியை அங்கே போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்குள்ளே கொல்லிக்கட்டையை போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்போ எப்போ தீபம் ஏற்றினாலும் தீபம் ஏற்றுறதுக்குன்னு சொல்லி ஒரு உபதீபமாக ஒரு கைவிளக்கு எடுத்துக்கிட்டு அதனால தீபம் ஏற்றணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த தீப எண்ணெய்களில் நிறைய ரகங்களை பயன்படுத்துறது உண்டு. அதுக்குண்டான பலன்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நமக்கு தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபத்தை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நமக்கு கஷ்டங்கள் நிறையா இருக்குங்கிறவங்க இழுப்பெண்ணெய் தீபம் போடுவாங்க. அதே மாதிரி பொங்க எண்ணெய் தீபம் போடுவாங்க. அடுத்ததாக நமக்கு செய்வனை பில்லி சூன்யங்கள்னால ரொம்ப பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வேப்பெண்ணெயிலையும் கூட தீபம் போடுவாங்க. நமக்கு ஐஸ்வர்யம் வீட்டில் வேணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக சுத்தமான பசு நெய் இல்லை நாட்டு மாட்டு நெய்யை தான் பயன்படுத்தி ஹோமத்துக்கோ இல்லை தீபத்துக்கோ பயன்படுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயினால் தீபம் ஏற்றுறதுனால நமக்கு வரக்கூடிய தோஷங்கள், நமக்கு வரக்கூடிய பிணிகள், நமக்கு வரக்கூடிய திருஷ்டிகள் இது எல்லாமே விலகும். இப்படிப்பட்ட இந்த தீப வழிபாட்டு கூடவே இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு திரி, பச்சை திரி, திருஷ்டி திரி, குபேர திரி, அந்த திரி, இந்த திரி, பன்னீர் திரி, இப்படியெல்லாம் நிறைய விதமான திரிகளை கெமிக்கல் ரசாயனங்களை கலந்து, கெமிக்கல் சாயங்களை கலந்து நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தீபம் ஏற்றுற இடமே சிவப்பாவோ இல்லை பச்சையாவோ இல்லை மஞ்சளாவோ ஏதோ ஒரு கலரில் மாறிடுது. இதெல்லாம் தவிர்க்கிற விதமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுத்தமான பஞ்சினால் தயாரிக்கப்பட்ட திரிகளோ இல்லை நூலில் தயாரிக்கப்பட்ட திரிகளோ நம்ம பயன்படுத்தி விளக்குகளை ஏற்றலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றம் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே சுபிக்ஷம் ஏற்படும். இதனால் வரக்கூடிய தீமைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இதே மாதிரி முக்கியமான ஆன்மீக தகவல்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.